எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு பீட்ரூட் இடியாப்பம் பண்ணின்னு இருக்கேன். ஒரு பீட்ரூட்டை நல்லா ஸ்கின் பீல் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஃபைனாக சாப் பண்ணி பிளெண்ட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஜூஸாக எடுத்து வச்சுக்கலாம். இடியாப்ப மாவு கலந்துக்க ஹாட் வாட்டர் தேவைப்படும். இங்கே பீட்ரூட் எடுத்து வச்சுருக்க ஜூஸில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விடணும். இடியாப்ப மாவு நான் இங்கே டபுள் ஹார்ஸ் பிராண்ட் எடுத்திருக்கேன். இது எல்லா இந்தியன் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். டபுள் ஹார்ஸ் அப்பம் இடியாப்பம் பத்திரி அப்படின்னு இருக்கும். பீட்ரூட் தண்ணி நல்லா கொதித்து வந்த உடனே இந்த மாவில் உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். நம்ம மாவில் பாயில்டு பீட்ரூட் ஜூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க இடியாப்ப மாவு நல்லா வெந்து வந்துடும். மாவு பக்குவம்னு பார்த்திங்கன்னா நம்ம உருட்டும் போது நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஜாஸ்தி தண்ணி கலந்துட்டா புளிய வராமல் ஒட்டிக்கும். தண்ணி கம்மியாக சேர்த்துட்டா ஹார்டாக இருக்கும். மாவு கலந்துட்டு மூடி வச்சுட்டா கொஞ்சம் ஹார்ட் ஆகாமல் இருக்கும். இதுக்கு குக் டைம்னு பார்த்தீங்கன்னா 5 to 6 மினிட்ஸில் குக் ஆகிடும். இடியாப்பத்துக்கு தொட்டுண்டு சாப்பிட நான் இன்றைக்கி தால் தான் பண்ணினேன். ஸ்வீட் வெர்ஷன்னு பார்த்தா தேங்காய் பாலும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து சாப்பிடலாம். கிட்ஸுக்கு அன்றைக்கி டேக்கு வெஜிடபிள்ஸ் சரியாக சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி ஃபுட்டில் வெஜிடபிள்ஸ் இன்ஃப்யூஸ் பண்ணி கொடுக்கலாம். அன்றைக்கி டேக்கு வெஜ்ஜி உள்ளே போன மாதிரியும் இருக்கும், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வெரைட்டியும் கூட. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.